யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். Without Jesus we can do nothing. தேவன் இல்லாம நாம எதுவுமே சாதிக்க முடியாது. இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்கள யாராச்சும் நினைச்சிட்டு இருக்கீங்களா தேவனுடைய உதவியே இல்லாம நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மிக தெளிவாக இன்றைக்கு பேசுகிறார். தேவனுடைய உதவி இல்லாம நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது.